ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் ஜீவா என்ற பெண் ஓவியர் வாழ்ந்தாள். அவள் ஓவியங்கள் அழகாக இருந்தாலும் அவளுக்கு தன்னம்பிக்கை குறைவாக இருந்தது. எந்த போட்டியிலும் கலந்து கொள்ள துணிவில்லாமல் தயங்கி வந்தாள். ஒரு நாள் ஜீவா தினசரி செல்லும் கோவிலில் ஒரு பழைய ஓவியத்தை கண்டாள். அது மிகவும் பழைய ஓவியமாக இருந்தாலும் அதில் இருந்த அழகு காலத்தால் அழியவில்லை. ஓவியத்தை வரைந்தது யார் என்று விசாரித்தபோது அது எந்த ஓவியரும் அல்ல, கிராமத்தின் முதல் ஓவியர் சுந்தரி அம்மா வரைந்த ஓவியம் என்று தெரிந்தது. சுந்தரி அம்மா எத்தனை போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதையும் கிராமத்து மக்கள் எப்படி அவரை மதிக்கிறார்கள் என்பதையும் கேட்டறிந்தாள். தன்னம்பிக்கை குறைவாக இருந்த ஜீவாவுக்கு சுந்தரி அம்மாவின் கதை உத்வேகம் அளித்தது. முடிவு எடுத்தாள், தானும் திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று. அன்றிலிருந்து உற்சாகத்துடன் ஓவியங்கள் வரைந்தாள். புதிய ஸ்டைல்களை முயற்சி செய்தாள். தவறுகளை கற்றுக்கொண்டு முன்னேறினாள். ஒரு நாள் பக்கத்து நகரில் ஓவிய போட்டி நடப்பதை அறிந்த ஜீவா போட்டியில் கலந்து கொள்ள தயங்கினாள். பிறகு சுந்தரி அம்மாவை நினைத்து தைரியத்தை வரவழைத்து போட்டியில் கலந்து கொண்டாள். அந்த போட்டியில் பல திறமையான ஓவியர்கள் இருந்தனர். ஜீவா பதற்றத்துடன் தன் ஓவியத்தை வரைந்தாள். போட்டியின் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. முதல் பரிசு ஜீவாவிற்கு. அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர். தன் திறமையை நம்பி முயற்சி செய்ததற்கு கிடைத்த வெற்றி இது. ஜீவா அன்று முதல் தன் வழியில் தொடர்ந்து முன்னேறினாள். அவளுடைய ஓவியங்கள் கண்காட்சிகளில் இடம்பெற்றன. நிறைய போட்டிகளில் வெற்றி பெற்றதால் கிராமத்து மக்கள் சுந்தரி அம்மாவைப் போலவே ஜீவாவை மதித்தனர். ஜீவாவும் கிராமத்தில் உள்ள இளம் ஓவியர்களுக்கு உத்வேகமாக இருந்தாள். இதுபோல் நாமும் திறமையிருந்தும் அதை வெளிப்படுத்த தைரியம் இல்லாததால் முயற்சி செய்யாமல் இருக்கிறோம். நாமும் சுயநம்பிக்கையுடன் தடைகளை தாண்டி வந்தால் வெற்றி நம்மை தேடி வரும். இனிமேலவாது நாமளும் உத்வேகத்துடன் நம் திறமையை வெளிப்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறலாம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இன்றே பஞ்சு மிட்டாய் குடும்பத்தில் இணைந்திடுங்கள்.